த்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷகுணம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி 15/4/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல அபூர்வ ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக இந்த ஜாதகம் எழுதுறதில் பல பேர் பலவிதமான விஷயங்களை கடைப்பிடிக்கிறார். ஆனால் சாதாரணமாக ராசி, நவாம்சம், பாவஸ்படம், கிரகபாத சாரம், தசாபுத்தி இருப்பு இது வரைக்கும் பொதுவாக எழுதுவாள். சிலர் ராசி நவாம்சம் எழுதுவா, கிரகபாத சாரம் எழுதுவா, பாவஸ்படம் போடாமல் தசா இருப்பை போடுவாள். இதில் சில பேர் ராசி கட்டம் மட்டும் போட்டுவிட்டு விடுவாள். அது மாதிரி ராசி கட்டம் மட்டும் போடும்பொழுது கிரகபாத சாரங்கள் இல்லைன்னா அதில் இருக்க விஷயங்களை துல்லியமாக பார்க்குறது துர்லபம்னு சொல்லுவாள். இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னோடய ஜாதகம் நோட்டு பழசாகி போச்சு, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அப்படி இருக்கும்பொழுது அந்த நோட்டை பயன்படுத்தலாமா? பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்னொரு முறை ஜாதகத்தை கணிச்சிக்கலாம், இல்லை அந்த நோட்லேருந்து காப்பி எடுக்கலாம். ஆனால் ஜாதக நோட்டு கிழிஞ்சு போயிட்டு அப்படின்றதுனால அது வேலையே செய்யாது அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தர் கேட்டால், எனக்கு 50 வயசு ஆகிடுத்து, இனிமேல் என் குழந்தை ஜாதகம் தான் வேலை செய்யுமா? எத்தனை வருஷமானாலும் 80 வயசானாலும் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா. உங்களோட எல்லா நல்லது கெட்டதுகளும் உங்களோட யோக பாவங்களும் உங்கள் ஜாதகம் நீங்கள் பிறந்ததை வச்சு அமையுமே தவிர குழந்தைகளை வச்சோ மற்றவங்கள வச்சோ என்றைக்குமே அமையாது. ஏன்னா எப்பயுமே பிரச்சனைகள் வரும்பொழுது சுமையை நம்ம மற்ற இடத்துல திருப்பணுன்ற முயற்சியில் இறங்குறோம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். தடிக்கு விழுந்த உடனே பக்கத்தில் யாராவது இருந்தால் அவன் பேரில் பழி போட்டுடலாமா, நீ தடிக்கு விட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா எந்த சுபாவமும் இல்லை, யாரும் பார்க்கலன்னா தானே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது இயற்கையான ஒரு சுபாவம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை இன்னொரு இடத்துல திணிக்கலாமா. அப்போ என் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதேமாதிரி கல்யாணமான தினம் சரியில்லை, நான் வீடு மாறின நாள் சரியில்லை, இப்படி வேறு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம தேடுறோம். அதனால் எத்தனை வருடமானாலும் ஜாதகம் எவ்வளவு பழசானாலும் அவங்க ஜாதகம் தான் அவங்களுக்கு வேலை செய்யுமே தவிர அது ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்றதுனாலோ பழசாகிட்டதுனாலையோ அது அந்த ஜாதகம் வேலை செய்யாதுன்ற அர்த்தம் கிடையாது. இப்போ இன்னொரு சந்தேகம் வரும். பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் கடந்த சில நாட்களாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே இன்றைய தினம் பார்க்கவிருப்பது துலாம் ராசிக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்கிறது. துன்முக்கி வருஷம், அதை துன்முக்கி என்று சொல்லலாம், துர்முக்கி என்றும் சொல்லலாம். இந்த ஆண்டு மிக அற்புதமான ஒரு நல்ல ஆண்டு. இதற்கு முன்பு 1956-57களிலே இந்த துன்முக்கி வருடம் வந்திருக்கிறது. 56-57 நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த வருடம் 60 வருடத்திற்கு முன்பு வந்தபொழுது எப்படி இருந்தது என்பதை பார்க்க முடியும். இந்த வருடத்திலே பிறந்தவர்கள் நிறைய பேர் பிரபலங்கள் இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் பிரபலமானவர்கள், வெற்றிகரமாக தங்களது தொழிலிலே புகழ் சம்பாதித்தவர்களெல்லாம் இந்த துன்முக்கி வருடத்திலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். மிக ஒரு அழகான நேரத்திலே இந்த வருடம் ஆரம்பமாகி இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்திலே வருடம் துவங்கி இருக்கிறது. ராமநவமிக்கு முந்தைய நாள் வசந்த நவராத்திரியிலே வருடம் ஆரம்பமாகி இருக்கிறது. வசந்த நவராத்திரி ராமநவமி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்திலே வருடம் துவங்கி சித்திரை மாதம் 2ஆம் தேதியன்றே ராமநவமி. இது ஒரு நல்ல வருடம் என்பதால் இப்படி வந்திருக்கிறது என்று நான் சொல்வேன். ராமபிரானின் திருவள்ளுவர்களை சிந்தித்து சுந்தரகாண்டம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டமே வராது. ராமகாதையை யார் தினசரி படிக்கிறார்களோ அவர்களுக்கு புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். அற்புதமான ஒரு வருடம் என்று இந்த வருடத்தை சொல்லலாம். துலா ராசிக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது?
துலா ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வருகிறது. அது நல்லது. 2 ராசிகளுக்கு குரு நிச்சயம் நல்லது செய்யாது. ஒன்று ரிஷபம், இன்னொன்று துலா. ஏன்னா இது ரெண்டும் சுக்கிரனுடைய வீடு, எதிர்க்கட்சி தலைவர் அவர். குரு தேவகுரு, சுக்கிரன்கிறவர் அசுரகுரு. அதனால் சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு நன்மை செய்யாது. அதனால் அது 12ஆம் இடத்தில் மறைய போகிறது நல்லதாக போச்சு. ஹாப்பியாக இருக்கலாம். பாடா, குரு வலுத்தாதான் கஷ்டம். துலா லக்னத்தில் பிறந்து குரு 10ல் உச்சமாக இருந்ததுன்னா அவனுக்கு வியாதி, கடன், எதிரி எல்லாம் எப்போதும் இருக்கும். ஒன்றா ஹாஸ்பிட்டல்லே இருப்பான், இல்லை கோர்ட்லேயே இருப்பான். கடன் தொல்லை, நோய் நொடிகள், எதிர்ப்பு, சத்ரு உபாதை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். கடகத்தில் குரு உச்சமாக இருக்கும் பொழுது துலா லக்னத்தில் யாரேனும் பிறந்து அவர்களுக்கு குருதசையும் வாழ்க்கையில் வந்துவிட்டால், குரு வலுவாக இல்லாத நேரங்களிலெல்லாம் துலா ராசிக்கு நன்மை நடக்கும். இப்போ குரு 12ஆம் இடத்தில் மறையப் போகிறது இந்த வருடத்திலே. அதனால் நிச்சயமாக நன்மைகள் தான் நடக்கும். இந்த வருட ஆரம்பம் மிக சிறப்பாக இருக்கிறது. வருடம் முழுவதும் உள்ள கிரக நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 7.5 நாட்டு சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது துலா ராசிக்கு. 2017 டிசம்பர் வரையிலே 7.5 சனி இருக்கிறது. 2017 டிசம்பரில் தான் முடியுது. அடுத்த சனி பயிற்சியானால் தான் 7.5 சனி முடியும். ஆனால் 7.5 சனி துலா ராசிக்கு தீமை செய்யாது, கெடுதலே பண்ணாது. ஏன்னா சனி துலாமிற்கு நட்பு கிரகம். எனவே அது கெடுதல் செய்யாது. 7.5 சனியால் கெடுதல் இல்லை. 11ஆம் இடத்து ராகு நன்மையைத்தான் செய்யும், செல்வச் செழிப்பை கொடுக்கும். 3, 6 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு 12ஆம் இடத்திலே மறைகிறது. அது ஒரு யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இதுதான். 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு செல்வதால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. சனியுடைய சஞ்சாரம், ராகு கேது சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம் எல்லாமே துலா ராசிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். இது ஒரு நல்ல வருடம். உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள், ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள். பொருளாதார நிலையிலே பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. இந்த வருடம் துலா ராசிக்கு ஒரு நல்ல வருடம். பொதுவாக துலா ராசிக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. இந்த லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்பொழுது தான் பணத்தை அள்ளி கொடுக்கும். அந்த நேரம் இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சப்போஸ் உங்கள் பேங்க் பேலன்ஸ் 5 டிஜிட்டில் இருக்குன்னு வச்சுங்க, அதை தாண்டலை அப்படின்னா இப்போ ஒரு 6, 7, 8 டிஜிட் வரைக்கும் வர்ற அளவுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு வருமானம் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், சேமிப்புகள் உயரும், மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நல்ல வருடமாக இது விளங்குகிறது. இந்த வருடம், இந்த துன்மிகி வருடம் துலா ராசிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வருடம். மாணவ மாணவியர் அனைவரும் இந்த வருடத்திலே மிக அற்புதமாக தங்களுடைய தேர்வுகளிலே வெற்றி காண்பார்கள்.